உண்மையிலேயே இப்படிலாம் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நேத்து நான் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக்கால என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியே இப்படி நான் கொலாப்ஸ் பண்ணேன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்ல. நேத்து வீடியோல மூவிக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அங்க ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு என்னோட வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது 30 கிராம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வரத்துக்கு அன்டைம் ஆனதுனால மார்னிங் என்னால எழுந்திரிக்க முடியல. அதனால நான் வாக்கிங் போகல. எல்லாருக்குமே வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு ரீசன் இருக்கும். அதேமாரி எனக்கும் நிறைய ரீசன் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ரீசன் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாப்பா பிறந்து ஆஃப்டர் 4 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே நீ பெயின் வர ஆரம்பிச்சிட்டு கிட்டத்தட்ட 3 டாக்டர்கிட்டையும் கொண்டு காமிச்சேன். அவங்க வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ண என்கிட்ட சொல்லவே இல்லை. நிறைய மெடிசன் சாப்பிட்டேன். கிட்டத்தட்ட 1 இயர் வரையுமே நீ பேண்ட் போட்டு தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். உட்காந்தா எழுந்திரிக்க முடியாது. ரெஸ்ட் ரூம் போகிறது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸ்டெப்ஸ்லாம் ஏற முடியாது. நடந்தாலே மூட்டில் மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் எனக்கு. அந்த டைமில் பாப்பா வச்சுட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அப்போ தான் யோசித்தேன், அவ்வளோதான் நம்ம லைஃப் அவ்வளோதான் போல், இப்போயே வழியோட தான் நம்ம வாழ்ந்தாகணும் போல் அப்படிங்கிற மாதிரி நிறையா நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எக்ஸ்ரேலாம் எடுத்ததுக்கப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் மூட்டில் ஜவ்வு வீக்கமாக இருக்குது, அதனால் வந்துட்டு நீங்கள் ஃபிசியோதெரப்பி பண்ணணும் அப்படின்னாங்க. இன்னொரு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு மூட்டில் இன்ஜெக்ஷன் போட்டாகணும், அப்போ தான் நீங்கள் நடக்க முடியும், இல்லைனா இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க. அப்போ கூட நான் கேட்டேன், என்னோடய வெயிட் கெயின் ஆனதுக்கப்புறம் தான் இதுமாரிலாம் ஆகுது, வெயிட்டை குறைக்கணுமா சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்டால் அவங்க இல்லை, இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு மட்டும் மனசில் ஒரு விஷயம் தோணிகிட்டே இருந்துச்சு, நம்ம வெயிட் கெயின் தான் இதுக்கு காரணம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் 77 கேஜி இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10 கேஜி நான் குறைச்சிட்டேன். 68 கேஜி வந்தேன். அதுக்கப்புறம் மூட்டு வலி ஒரு நல்லாவே சரியாயிடுச்சு எனக்கு. எனக்கு மட்டும் தான் இந்தமாரி ஆஃப்டர் டெலிவரி மூட்டு வலி வந்திருக்கா, இல்லை உங்களுக்கு அதுமாரி வந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.